நண்பர்களே, இந்த வீடியோவை கண்டிப்பா பேசி ஆகணும். என்னதுன்னா, இந்த நம்ம இப்போ விஜய் சார் வந்தாங்க. இந்த கரூர்ல பிள்ளைகள் இறந்துச்சுல்ல, அதுல இறந்துச்சு நம்ம ரொம்ப பரிதாபப்பட்டு வீடியோலாம் போட்டோம். ஆனா இப்போ ஒரு சில வீடியோ வருது, இவ்வளவுக்குள்ள கேவலமான வீடியோ இவ்வளவுக்குள்ள கேவலமா பேசுறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அவ்வளவு வெக்கமா இருக்கு. ஏன்னாச்சுன்னா இப்ப 2-3 வீடியோ பாருங்க. அந்த பிள்ளைகள் இப்போ என் 2 பிள்ளைகள் போயிட்டு அது எனக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. 20 லட்சம் ரூபா ஒரு நிவாரணம் கொடுக்காங்க, வாங்குறாங்க, அது வேற விஷயம். ஆனா அதை சொல்ற விதங்கள் பட்டு கேவலமா இருக்கு. பிள்ளை உயிரை 20 லட்சங்கிறது அவங்களுக்கு பெருசா தெரியுது. அந்த பிள்ளை 2 பிள்ளைகள் உயிர் போயிருக்கு, அது அவங்களுக்கு பெருசா ஒரு மனம் வருந்தி ஒரு மனசை இது பண்ணி வாங்கி சொல்லல. அது அவ்வளவு 20 லட்சம் ஏன் கொண்டு வந்துட்டு என் வீட்டுக்காரட்ட ஒண்ணு வந்துட்டுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. பெத்த பிள்ளைக்கு மிஞ்சி எத்தனை லட்சம் என்ன, எத்தனை கோடி வந்தா என்ன, அது நமக்கு பெருசு கிடையாது. அது ஒண்ணு. இது போக இன்னொரு விஷயம், ஒரு அண்ணன் அவர் தம்பி இறந்து போயிட்டாரா. என் தம்பி விஜய் சேருக்காக உயிரை கொடுத்திருக்கான், அது தப்பு கிடையாது. இன்னும் நான் உயிரை கொடுப்பேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை, இது இவ்வளவு கேவலமான விஷயம். அது போக ஒரு பச்சை பிள்ளை, அந்த பச்சை பிள்ளை இன்னுமே என்னன்னு தெரியாது. அந்த பிள்ளை இறந்துருக்கு. அந்த பச்சை பிள்ளை வீட்டுல அந்த ஃபேமிலி பேசுறாங்க, விஜய் சேருக்காக என் சின்ன பிள்ளை உயிரை கொடுத்திருக்கு, அது எங்களுக்கு இதா இல்ல. ஏன்னா அதனால நான் விஜய் சேர கிட்ட போய் பார்த்தோம். எவ்வளவு கேவலமா இல்ல. இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு ஒரு உயிர் போயிருக்கு, அதுக்கு இருக்கு, அதை விட்டு போட்டு நாங்க விஜய் சார கிட்ட இருந்து பார்த்தோம், வாங்கணும், அதனால எங்க பிள்ளை உயிரோடு பெருசு இல்ல, அதுக்காக இவ்வளவு பேசுறீங்களே. உங்களுக்காக எத்தனை பேர் ஐயோ உயிர் போயிட்டேன்னு சொல்லி எத்தனை கவலைப்பட்டு எவ்வளவு வீடியோ போட்டாங்க. அப்ப அவங்க மூஞ்சி எல்லாத்துலயுமே சாணியை கழிச்சு ஊத்துற மாதிரி இருக்கு. உங்களுக்கு பணம் காசு முக்கியம்னா நீங்க பணத்தை சரி, ஒரு உயிர் பேருக்கு பணம் கவர்மெண்ட் கொடுக்கு, ஜிஎஸ்ஆர் கொடுக்காங்க, பணத்தை வைங்கிடுங்க. இப்படி தரங்கட்ட பேட்டி யாருமே கொடுக்காதீங்க. இவ்வளவு கேவலமா இருக்கு. ஏன்னா நாங்க அதுக்காக வீடியோ போட்டதுக்கு எங்களுக்கு கேவலமா இருக்கு. எத்தனை பேர் ஐயோ கரூர்ல இப்ப உயிர் போயிட்ட எத்தனை பேர் எத்தனை எதிர்ப்பு சந்திச்சு எவ்வளவு வீடியோ போட்டிருக்காங்க. நீங்க இன்னைக்கு அசால்ட்டா உங்களுக்காக வீடியோ போட்டதுக்கு நீங்க உங்க உயிர் போனது அப்படியே உங்க பிள்ளை குடும்பத்துல ஃபேமிலியா உயிர் போனது அப்படி இவ்வளவு கேவலமா பேசுறீங்களே, வெக்கமே இல்ல உங்களுக்கு? அந்த வீடியோல பாக்கச்சுல எங்க காய் துப்புன்னு போல இருக்கு.